படையிலிட்டு அந்த தீபாவளியை தொடங்குவோம். ஏன்னா அந்த நாள் அமாவாசை. மறுநாள் ஏன் தீபாவளியை செலிப்ரேட் பண்றோம்? அந்த நாள்ல சூரியனும் சந்திரனும் ஒரு சேர, நீங்க பாத்தீங்கன்னா அந்த சித்திரை சுவாதி நட்சத்திர அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சந்திரன் முழுமையாக ஒளி இழந்து அதற்கு மறுநாளுமே அவர் நீச்ச நிலையில இருப்பாரு. சோ அப்ப அந்த 2 நாட்களுக்கு குறிப்பாக அந்த ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு நம்ம தீபம் ஏத்தி கொண்டாடுறோம். இதுதான் அந்த ஒளியோட அமைப்பு. ஜோதிட ரீதியில எதுக்கு அந்த ஒளி ரொம்ப முக்கியம்? சந்திரன் மாதா காரகன்க. ஒருத்தர் பிறக்கும் பொழுது நல்ல ஒரு தாயின் அரவணைப்பு அவருடைய ஒரு 10-12 வயசுக்காவது அவருக்கு தேவை. சூரியன் பிதுர்காரகன். ஒரு தந்தை நல்லா இருக்கிற ஒருத்தர் பையன் என்னதான் வீக்கா இருந்தாலும் அப்படி இப்படின்னு அவர் தூக்கி கொண்டு ஒரு உயரத்துல வைக்கணும்னு அந்த தந்தை போராடுவாரு, பண்ணிடுவாரு. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அப்படி பெருசா எந்த ஒரு விதமான எஜுகேஷன் லெவலும் இல்லாத பல பேர் இன்னைக்கு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு தந்தை காரணமா இருப்பாங்க. ஏன்? அந்த அப்பா பையனை எங்கேயாவது எப்படியாவது கொண்டு மேல கொண்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை செய்யக்கூடிய சில அமைப்புகள் இருக்குல்ல, இதுதாங்க சூரியனும் சந்திரனும். உங்களுடைய